Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா how to see Nifty and any index ஓட PE ratio. PE ratio என்னன்னு சொல்லியிருக்கேன், price per earning ratio. ஸோ அது வந்து எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கும் இல்லை இண்டெக்ஸ்க்குமே கூட பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அதை வந்து மணி கண்ட்ரோலில் பார்க்கலாமான்னா இல்லை, என்எஸ்சியில் பார்க்கலாம். ஸோ I just show you where to see PE ratio. டெய்லி கூட சேஞ்ச் ஆகும் நிஃப்டியோட PE ratios. ஸோ பாருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். Here we can see. ஓகே சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட் வந்துச்சு. இங்கே வந்து ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ். ஸோ இங்கே போயிட்டீங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு வரும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து PE அண்ட் PB அண்ட் டிவிடெண்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ இங்கே சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது, நெக்ஸ்ட்டு நிஃப்டி 100 இருக்குது, நிஃப்டி ஆட்டோ இருக்குது, நிஃப்டி பேங்க் இருக்குது, நிஃப்டி PSU இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி பேங்க் கொடுத்து PE கொடுத்து இந்த ரேட் வந்து ஒரு நேற்று இன்றைக்கி 5/5/2 இன்றைக்கி 6/2 5/2 வந்து என்ன ரேட் இருக்குது மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு அதான் அந்த ரேட் கொடுத்தீங்களா கேட் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 5 February 2020 வந்து 35.550 PE ரேஷியோ வந்து இருக்குது. இதுவே வந்து மாறுமானா கண்டிப்பாக மாறும். 4th வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், சொல்ல முடியாது. பாருங்கள் 35.02 இருக்குங்களா. இங்கே என்ன இருந்துச்சு ஷோ யூ வெயிட்டா 50 டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. டே டு டே பேசிஸ் கூட PE ரேஷியோஸ் மாறும். அதே மாதிரி இண்டெக்ஸ்க்கும் பாருங்கள். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா சேம் திங் 27. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 25. ஸோ ஒரு செக்டாருக்கும் ஒரு இண்டெக்ஸஸ் கூட உங்களுக்கு PE ரேஷியோ மாறும். இதுதான் வந்து இதோட இது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இண்டெக்ஸஸோட PE ரேஷியோட நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். PSU பேங்க் பார்க்கலாம். PSU பேங்க் எதுவும் வரல உங்களுக்கு. ஓகே, ஃபார்மா செக்டர்ஸு 25%. நான் உங்களுக்கு ஆல்ரெடி போன சொல்லியிருக்கேன். நிஃப்டி வந்து 21%க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான். ஒரு 15க்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து ஓகே குட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சில இன்வெஸ்டர்ஸும் பார்த்து கூட வந்து இந்த ஒரு நிஃப்டி இண்டெக்ஸஸை பார்த்து கூட உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரைஸில் வந்து நிஃப்டி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நல்ல ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.